இந்த காலை வேளையிலும் 1 கொரிந்தியர் நிருபத்திலிருந்து 2 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்படியே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளும். 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த 2 வசனங்களும் கிட்டத்தட்ட ஒரே விதமாய் சொல்லப்பட்ட காரியங்கள். சற்று சின்ன வித்தியாசம் தான் தவிர காரியங்கள் ஒன்றுதான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன்கிறார் ஃபர்ஸ்ட். அடுத்தது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லுகிறார். இப்போ இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதை குறித்து பவுல் எழுதும் பொழுது இதை சொல்றார். கொரிந்து சபையை பார்க்கும் பொழுது அந்த சபையிலே வரங்கள் நிறைந்திருந்தது, வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அடுத்த பக்கத்துல பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் பல சீர்கேடான காரியங்கள் அந்த சபையில இருந்தது. பல தவறான காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய வீழ்ச்சிகள், பழைய காரியங்கள்லாம் நிறைய அந்த ஜனங்களுக்குள், அந்த தேவ பிள்ளைகளுக்குள் காணப்பட்டது. அப்படி வரும் பொழுது அந்த ஜனங்களை எச்சரிக்க, கண்டிக்க இந்த விஷயத்தை போல் கொண்டு வராரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாமே எனக்கு தகுதியாயிராது. எனக்கு அது தகுதி கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதுல ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேங்கிறாரு. அது ஒன்றும் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காதுங்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எந்த காரியத்தையும் செய்யலாம் அப்படின்னா செய்ய முடியும் இல்லையா? எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாம் நினைச்சா செய்ய முடியும். தவறான ஒரு காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி தீர்மானித்தால், தவறான ஒரு காரியத்திற்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள நாம் நினைத்தால் அது முடியும். எதுவுமே முடியாதது ஒன்று கிடையாது. அப்போ எல்லாம் செய்ய முடியும். எந்த விதமான பழைய காரியத்துல போலாம், பழைய பாவத்தில் போலாம், பழைய பாரம்பரியத்துல போலாம், பழைய மார்க்கத்திற்குள் போலாம், என்ன வேணா செய்யலாம். அதற்கு முடியாதது கிடையாது, நினைச்சா முடியும். ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. நான் இப்போ தெய்வ பிள்ளையாயிருக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன், கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரை தேடுகிறேன். ஆகையால் எனக்கு இது தகுதியாகிறார். மற்றவர்களுக்கு அது தகுதியாய் இருக்கும், ஆனால் எனக்கு அது தகுதியாயிராது, எனக்கு அது சரிப்படாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ எனக்கு ஏற்றதுன்னு ஒண்ணு இருக்குது, எனக்கு ஏற்காததுன்னு ஒண்ணு இருக்குது, எனக்கு தகுதியானது ஒண்ணு இருக்குது, எனக்கு தகுதி இல்லாததுன்னு ஒண்ணு இருக்குது, எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்குது, எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காத காரியம் இருக்குது. அப்ப இது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம யார் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். நான் யார்? நான் இப்பொழுது யார்? முன்பு நான் எப்படி இருந்தேன், ஆனா இப்ப நான் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறேன்? இப்ப என்னுடைய ஸ்தானம் என்ன? இப்ப நான் யார்? அப்பொழுது இந்த காலத்துல இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த காரியம் நான் செய்வது சரிதானா என்பதை நான் பார்க்கணும். இது எனக்கு தகுதியானது தானா? இந்த காரியம் எனக்கு தகுதியானதா? இது உலகத்து மனுஷனுக்குரிய காரியமாச்சே, இது எனக்கு தகுதியானதா? இது கர்த்தரை அறியாத ஜனங்கள் செய்யக்கூடிய காரியமாச்சே, இது எனக்கு தகுதியானதா? இந்த காரியம் கர்த்தரை அறியாதவர்களுக்குரிய விஷயமாச்சே, இதை நான் செய்யலாமா? நான் தேவ பிள்ளை, எனக்கும் உலகத்திற்கு வித்தியாசம் இருக்குது. கர்த்தரை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியத்திலே நான் அடிமையா இருக்கக்கூடாது.
எதற்கு அடிமையா இருக்கக்கூடாது. முன்பு இந்த காரியத்துல ஒருவேளை அடிமையா இருக்கலாம், அதே காரியத்துல அடிமையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் அதே காரியத்துல மறுபடியும் அதே காரியத்திற்கு அடிமையாய் மாறிவிடக் கூடாது. முன்பு ஒரு பக்தி விருத்தி இல்லாத ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் அதே பக்தி விருத்தியற்ற காரியத்தை இன்னைக்கு நான் செய்யக்கூடாது. அன்றைக்கு அது ஓகே. அன்னைக்கு நான் கர்த்தரை அறியாது இருந்தேன். அன்னைக்கு நான் செஞ்ச தவறான காரியங்கள் ஓகே. அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. இன்னைக்கு நான் அதே காரியத்தை தொடருவது சரியானது தானா யோசிக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை பார்க்கும் பொழுது பல காரியங்கள் முன்பு செய்த விஷயங்கள் பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது சரிதானா, அதை நம்ம பார்க்கணும். முன்பு செய்தது அன்னைக்கு ஓகே, ஆனா இன்னைக்கு இது செய்வது நமக்கு சரிதானா யோசிக்கணும். இன்னைக்கு என்னுடைய ஸ்தானம் வேற, இன்னைக்கு என்னுடைய அழைப்பு வேற, இன்னைக்கு என்னுடைய தெரிந்து விடுதல் வேற, இன்னைக்கு நான் வேற, முன்பு இருந்த நான் வேற, இன்னைக்கு இருக்கிற நான் வேற. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை நம்முடைய தகுதிக்கேற்ற விதத்திலே நாம் இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய தகுதிக்கேற்ற விதத்தில் இருக்கணும். நம்முடைய ஸ்தானத்தை கர்த்தர் உயர்த்தும் பொழுது அதற்கேற்ற விதத்தில் நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை கர்த்தர் நமக்கு மேம்படுத்த நினைக்கிறார். புரிதலா? அப்போது ரட்சிக்கப்படாதவர்கள் செய்த காரியத்தை ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ரட்சிக்கப்படாத பொழுது இருந்த அதே விஷயம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பதில்லை. அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அது பொது சாதாரண விஷயம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் கர்த்தர் என் வாழ்க்கையில வந்திருக்கிறார், அவர் இல்லாத போது செய்தது வேற, அவர் என்னோடு கூட இருக்கிற நேரத்தில் நான் செய்வது வேற. அப்போ இதை நாம கவனிக்கணும். நம்முடைய செய்கைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இப்பொழுது நான் செய்து கொண்டிருப்பது தகுதியானது தானா, இப்ப நான் செய்து கொண்டிருப்பது சரியானது தானா, இப்ப நான் செய்து கொண்டிருப்பது தேவனுக்கு ஏற்றது தானா என்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எதை செய்யும் பொழுதும் இது எனக்கு இப்பொழுது தகுதியானது தானா, இது என்னை இந்த நேரத்துல பக்தி விருத்தி உண்டாக்குமா. கர்த்தரை அறியாத பொழுது பக்தி விருத்தி நமக்கு தெரியாது. அப்ப வேற. கர்த்தரை அறியாத போது பக்தியும் தெரியாது, பக்தி விருத்தியும் தெரியாது. அப்போ அது வேற. ஆனால் கர்த்தரை அறிந்த பிறகு நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானதை மட்டுமே செய்யணும். கர்த்தரை அறிவதற்கு முன்பாக சில விஷயத்தில் அடிமைத்தனத்தில் இருப்பது வேற. ஆனா கர்த்தரை அறிந்த பிறகு எந்த விதத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல போய் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. இதைத்தான் இந்த வசனம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஆகையால் தேவ பிள்ளைகள் என்னைக்குமே நம்முடைய ஸ்தானத்தை நம்ம உணரணும். நம்முடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் நமக்கு மாற்றம் வரணுங்கிறார் ஆண்டவர். நம்முடைய ஸ்தானம் மாற மாற அதற்குரிய தன்மை, அதற்குரிய ஸ்டாண்டர்ட், அதற்குரிய ஆவிக்குரிய தன்மைகள் அது உயர்த்தப்படணுங்கிறார் ஆண்டவர். அந்த லெவலுக்கு தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செய்கைகளையும் நாம் சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு நடக்கைகளையும் சிந்தித்து பார்க்கணும். நம்ம முந்தி செய்தது தொடரக்கூடாது. முன்பு இருந்தது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. உலகத்துல தான் முந்தி இருந்ததே திரும்ப திரும்ப வரும். பிரசங்கி சொல்றாரு, முன்பு இருந்ததே திரும்பவும் இருக்கிறது, சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒண்ணும் இல்லைங்கிறார். அது உலகத்தானுடைய காரியம், உலகத்து விஷயம், உலகத்துல இருக்கிறதான ஆடம்பரங்கள், உலகத்துல இருக்கிற காரியம் அதுதான் ரிப்பீட் ஆகும். ஆனால் தேவ பிள்ளையின் வாழ்க்கை பொறுத்த மட்டிலே முன்பு இருந்தது இப்பொழுது இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 5:17 வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடி எல்லாம் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாமே புதிதாய் மாறி விடுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே புது சிருஷ்டியாய் நம்மை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்ப புது சிருஷ்டி, எல்லாமே பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பழையவைகள் ஒழிக்கப்பட்டு புதியவைகள் எல்லாம் புதிதாய் மாற வேண்டும். எல்லாம் புதிதாய் மாறணும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறார், பழையவைகளை ஒழித்து விடுகிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரை அறியாத புறஜாதி ஜனங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பண்டிகை உண்டு. நமக்கு ஜனவரி மாதத்துல ஒரு பண்டிகை கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு ஒரு பண்டிகை உண்டு. என்ன? போகி அப்படின்னுவாங்க, பொங்கல்னு. அப்போ போகியில என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் எரிக்கிறாங்க. கொண்டு வீட்டுல இருக்கிற பழைய பாய், பழைய துணி, பழசெல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க, எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு தை மாதம் வருகிறது, உடனே இதுல எல்லாம் புதுசா மாத்தணும். அப்ப பழையவைகள் எல்லாத்தையும் எரிச்சிட்டு
அதுக்கு பிறகு புது மாதம், ஒரு தை மாதம் வருகிறது. புது ஆரம்பம், எல்லாமே புதுசா இருக்கணும். பழச வச்சுக்க கூடாது. அத ஒழிச்சு கட்டிட்டு புதுசா மாத்தணுங்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா? இல்லையா? புறஜாதி ஜனங்களுக்குள்ளேயே ஒரு கான்செப்ட் இருக்குது. பழையவைகளெல்லாம் எரிச்சு விட்டுர்றாங்க. அப்ப பழசெல்லாம் போட்டு எரிச்சுட்டு, அதுக்கு பிறகு புது மாதம், தை மாதம் வருகிறது. தை பிறக்கிறது. அதனால நமக்கு வந்து புதிய ஒரு ஆரம்பம், எல்லாமே புதுசா இருக்கணும். பழச வச்சுக்க கூடாது. ஒரு கான்செப்ட் வருது பாருங்கங்க. அப்போ புறஜாதிகளுக்குள்ள கூட இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. இல்ல பழச ஒழிச்சுட்டு புதுசாக்கிடணும். பழச வச்சுக்க கூடாது. இனி பழச யூஸ் பண்ணக்கூடாது. இனி எல்லாமே புதுசா கொண்டு வரணும். ஒரு புது மாதம், ஒரு புதிய ஆரம்பம். அப்ப பழச ஒழிச்சுட்டு புதுசா வரணும். அப்போ பிரஜாதிகளுக்குள்ளே கூட இந்த ஒரு காரியம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய காரியம் எவ்வளவு அதிகமாய் இருக்க வேண்டும். பழையவைகள் ஒழிய வேண்டும். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் பழையவைகள் ஒழிய வேண்டும். எல்லாம் புதிதாய் மாற வேண்டும். இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. செய்யணும்னா செய்யலாம். எந்த தப்பு செய்யணும்னா நம்ம செய்யலாம். எந்த பழைய காரியங்களை செய்யணும்னா செய்யலாம். செய்ய தெரியாதுன்னு கிடையாது. செய்ய முடியாதுன்னு கிடையாது. செய்ய முடியும், செய்ய தெரியும். ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாய் இராது. அதனாலே நான் செய்ய மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எதுவும் ஆனால் எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காத காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன். இன்றைக்கு இந்த ஒரு தீர்மானம் நமக்குள் எப்பவுமே இருக்கணும். இந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மேலான பாதையிலே அழைத்து செல்லும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய தரிசனத்தோடு நம்மை அழைத்து செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்பொழுதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும். பின்னால போயிடக்கூடாது. வளர வேண்டும், வளர வேண்டும். இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த கனி கொடுக்கிற ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து ஆண்டவருக்கு மகிமையாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பழையவைகளை ஒழித்துவிட்டு எல்லாம் புதிதாயின என்கிற அனுபவத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கை அனுதினமும் தொடருவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பக்தி விருத்தியற்ற எந்த காரியத்திற்கும் இடம் கொடுக்காமல், எந்த ஒரு தவறான காரியத்திற்கு அடிமைத்தனத்திற்குள் போகாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். முன் ஆகிலும் பக்தி விருத்தி இல்லாத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். இந்த வார்த்தைகள், இந்த 2 வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு எப்பொழுதும் பேசட்டும். ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் தேவரீர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஒரு அழகான ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கர்த்தர் வேதத்திலே காண்பிக்கிறீங்க அப்பா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எதையும் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாவற்றையும் எனக்கு செய்ய அதிகாரம் உண்டு. ஆகிற ஒன்று நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறாரே அப்பா. எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எங்களுக்கு தகுதியான காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்யட்டும். எங்களுக்கு தகுதியற்ற காரியத்தை நாங்கள் செய்யாதபடி தேவரீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய ஸ்தானத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு தகுதியற்ற எதுவும் எங்கள் வாழ்க்கையில வரக்கூடாது அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். காத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆசீர்வதிங்க அப்பா. வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவதற்காக உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.